வாக் போயிட்டு வரலாம். டூரிஸ்டே இல்லாமல் அமைதியாக இருக்கிறது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. So let me catch you, so let me catch you slipping by. Why do I get myself? Good morning guys, good morning. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. So it's day 2 in Kodaikanal. இன்னைக்கு வந்து செக் அவுட் பண்ண போகிறோம் ரூமை. அதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் வந்து லேக் போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் இதுதான் ஹோட்டல் ரெயின் ட்ராப்ஸ். பேக்கில் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இட்ஸ் ஸோ ஈஸிங்க, நியர்பை. அதில் பக்கத்தில் வந்து லேக் பக்கத்தில் கன்வீனியண்ட்டாக பார்த்த காரணமே வந்து ஏர்லி மார்னிங் லேக் பார்க்க போகலாம், இல்லை ஈவினிங் பார்க்க போகலான்னு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லி மார்னிங், டைம் இஸ் அரௌண்ட் 7 o'clock. ஸோ ஜஸ்ட் ஒரு லேக் ஒரு வாக் போயிட்டுடலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு ஷார்ட் வீடியோ, லேக் போயிட்டு சும்மா போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக டீ குடிச்சா ஆகணும். ஸோ டீ குடிச்சிட்டு வந்துடலான்னு. சன்ரைஸ் லைட்டாக ஆகிடுச்சு, லைட்டாக நல்லாவே சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஒரு குயிக் வாக் போகலாம் அப்படின்னு. உண்மையாக சொல்லணுன்னா நேற்று நைட்டாக சரியான குளிருங்க. லாஸ்ட் 2 days நைட்டில், நேற்று நைட்டு டெம்பரேச்சர் வந்து 9 இருந்தது. முந்தா நேற்று நைட் டெம்பரேச்சர் வந்து 8 இருந்தது. 2 நாளும் குளிர் வந்து பட்டையை கிளம்பிடுச்சு. கொடைக்கானல் குளிராக இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த மார்ச், அது ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக்கில் வந்து சில்னஸ் இருக்குன்னு தெரியாது. இங்கே இருக்கிறவங்களே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க. டிசம்பரில் தான் சார் யூஸ்வலாக இந்த குளிர் இருக்கும், பட் இந்தளவுக்கு குளிர் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க ஹோட்டல்லே சொன்னாங்க. பட் வி ஆர் ப்ரிப்பேர்ட், நல்லா ப்ரிப்பேர். பட் இருந்தாலும் ரூமில் தரையில் கால் வைக்க முடியல, அப்பா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் மார்னிங் அரௌண்ட் 10:30 to 11 o'clock இங்கேருந்து சென்னை கிளம்புற மாதிரி ஒரு பிளான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ் ஏர் அழகாக இருக்கும். மார்னிங் ரொம்ப அமைதியாக இருக்கும். நோ டூரிஸ்ட் அதிகமாக இருக்க மாட்டாங்க, சும்மா கொஞ்சம் இருப்பாங்க நம்மள மாதிரி. ஸோ ஜஸ்ட் அப்படியே போய் ஃபுல் கொடைக்கானல் லேக்கை ரவுண்ட் அடிக்க முடியாது. சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு ஒரு 15-20 minutes ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு. இந்த ஸ்லோப் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்லோப்பில் அப்படி போனால் நம்ம லேக் போயிடலாம். காலைல பார்த்தா சில்லுன்னு இல்லை மாதிரி தாங்க இருக்குது. இப்போலாம் நல்லா ஜில்லுன்னு தான் கையெல்லாம். பட் ஸ்டில் நைட் வந்து பட்டையை கிளப்பிடுது. ஜஸ்ட் சும்மா ஒரு ஷார்ட் வாக் போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு கடைக்கும் வந்து நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து 125 ஷாப்ஸ் கிட்டே இருக்குது இந்த சைடு. நான் போக லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். டூரிஸ்டே இல்லாமல் அமைதியாக இருக்கிறது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. காலைல நிறைய இந்த ஊர் லோக்கல்ஸ்லாம் வாக்கிங் நிறைய பேர் போகிறாங்க. அண்ட் இது வந்து கொடைக்கானலில் போட் ஹவுஸ். பாருங்க, கொடைக்கானல் போட் ஹவுஸ். இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 போட் ஹவுஸ் வந்து இந்த சைடு லேக்ஸில் இருக்கும். சைடில் இங்கே ஒன்று இருக்குது, ப்ளஸ் அங்கே ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் பேக்கில். வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் போயிட்டு தென் அப்படி போய் டீ குடிக்க போகலாம். நிறைய குப்பையாக இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து அந்த குப்பையை போட வந்தாலே வந்து ரொம்ப இடம் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எங்கே போனாலும் அதுதான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே வாக் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அமைதியான இடம். இந்த இடத்துல வந்து நல்லா யாருமே கிடையாது. ஸோ ஒரு ஃப்ரீயாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் இங்கே வந்து உட்காந்துட்டு பேக்கில் பார்த்தா அது அழகாக தெரியுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்ணியில் அந்த சூரிய வெளிச்சம் பட்டு வாட்டர் ஒரு மாதிரி கோல்டன் கலராக, அதாவது இலையோட கலர்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு நல்ல ஒரு கலர். ரொம்ப பெருசுங்க, உண்மையிலே லேக் ரொம்ப பெருசு. அந்த லேக் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்க கூகுள் செக் பண்ணேன். அப்போ தான் சும்மா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் கிடச்சிது. இது ஆக்சுவலாக வந்து மேன்மேட் லேக் மாதிரி. அந்த காலத்து, அது 1863 வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் இருந்த கலெக்டர் ஹென்ரின்னு யாரோ ஒருத்தர், அந்த பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர், அவர் வந்து இது ஆரம்பித்த மாதிரி போட்டிருந்தது. அது கரெக்டாக ஃபேக்சுவலாக எனக்கு தெரியல, பிகாஸ் ஜஸ்ட் அப்படியே ஹிண்ட் மட்டும் போட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேக் வந்து 1863 வந்ததுக்கப்புறம் இது வந்து பெரிய லேண்ட்மார்க். அதுக்கப்புறம் கொடைக்கானல் லேண்ட்மார்க்னாலே இந்த லேக் தான். ஸோ ஓவரால் எவ்வளோ பெருசுன்னு நான் செக் பண்ணி நினச்சேன். பிகாஸ் பைக்கில் ரவுண்ட் அடித்தோம், போய்கிட்டே இருக்கும். நான் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நினச்சி பார்த்தா கடைசியில் பார்த்தா 4.4 kilometers கொடைக்கானல் லேக். அது மட்டும் இல்லாமல் இது ஷேப் வந்து ஒரு அமீபா ஷேப் மாதிரி இருக்கும்.
நான் ட்ரோன் ஷாட்ஸில் நான் காட்டுறேன். மேக்ஸிமம் ட்ரோன் ஷாட்டில் கவராக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு அந்த ஷேப் அப்படி தெரியும். அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைனே இருக்காது. ஒரு இடத்துல வந்து ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி மாறி வரும். ஸோ மற்றபடி தெரியணுன்னா வந்து இதோட டெப்த் வந்து பார்த்தேன். டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 3 feet இருக்குமா டெப்த்து. சென்டரில் போனீங்கன்னா வந்து டெப்த் வந்து 11 feet இருக்குமா. ஸோ I'm going to sit here and spend some time. உங்களுக்கு வந்து ட்ரோன் ஷாட்ஸ் பாருங்கள். So let me catch you. So let me catch you slipping by. Why do I get myself? Why do I get myself caught up in these lonely nights? Oh, why do I get myself? Why do I get myself caught up in these lonely nights? இது வந்து ஜென்ரலாக மார்னிங் எல்லாம் வாக் அண்ட் சைக்கிளிங் வர ஏரியா. ஏதோ ஒரு பைக் வருது, என்ன வண்டின்னு தெரியல. ப்ராப்ளி நம்ம நிஞ்சாவா. ஓகே பெனட்டே வந்தாச்சு வெளியில். டீயா ஏன் ஷார்ட்ஸ் போட்டுருந்தீங்க? தெரியாத வந்துட்டேன்னு பாருங்க, கொடைக்கானல் என்ஜாய் பண்ணுன்னா பக்காவாக ஷார்ட்ஸ் போட்டுட்டு ரொம்ப கஷ்டம். டிவி போலாமா? போலாம். பென்னோட நம்ம பைக்லேயே போயிடலாம். நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் பென் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஏர் வாங்கிறதுக்கு ஷார்ட்ஸில் வந்துருக்கிறேன். தெரியாத வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் Z900 டபுள்ஸ் நான் போகிறேன். பென் டபுள்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறீங்களா? ஆமாம். இல்லை வீலில் ட்ரை பண்ண விடாத. காலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. எனக்கு பைக்கில் ரொம்ப குளிருது. தெரியாம வந்துட்டேன். கையில் ஐஸ் கட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்குது கையில். ஃபஸ்ட் டைம் Z900 டபுள்ஸ் வர நல்லா ஃபன்னாக இருக்குது. அதுக்குள்ளே பேக்கில் பம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் Z900 வந்து டபுள்ஸ் வந்தது. ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வரல, உண்மையிலே வலிக்க ஆரம்பிச்சிச்சு பின்னாடி. அண்ட் வந்து பிரேக் அடிச்சா வலிக்கினே வந்துடுது, சறுக்குன்னு வந்து grip இல்லை சுத்தமாக. அந்த லெதர் வந்து பார்க்குறதுக்கு வந்து grip இருக்கிற மாதிரி தெரியுது. பட் சின்ன பிரேக் அடிச்சு சறுக்குன்னு வந்தது. ரைடர் மேலே தான் உட்காந்தாகணும். ஸோ இங்கே டீ குடிச்சிட்டு தென் ரூம் போயிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ தட்ஸ் அ பிளான். அண்ட் ஓப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 hours சென்னை கிளம்பிடும். ஸோ கிளம்பும்போது ஐ வில் கண்டினியூ இன் another வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரோன் ஷாட்ஸ், early morning walk and the bike ride உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். Stay safe, be happy and wait for the next video. Bye.